தமிழகத்தில் எந்த மாதிரியான காய்ச்சல் பரவுகிறது என்பதை தமிழக அரசு வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். நானும் சொல்லியிருந்தேன். எங்களுடைய மரியாதைக்குரிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்களும் இந்த நோய் பரவல் குறித்து பலமுறை தொடர்ந்து எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றார். ஆனால் அரசு இந்த நோய் பரவல்ல முழு கவனம் செலுத்தவில்லை. சுகாதாரத்துறையும் அதிலே கண்ணும் கருத்துமாக செயல்படவில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் என்னுடைய குற்றச்சாட்டாக முன்வைக்கின்றேன். கடுமையான காய்ச்சல், கடுமையான உடல் சோர்வு, அதே போல ஃபெட்டிக் என்று சொல்லக்கூடிய அந்த பாடி டயர்டு, கடுமையான உடல் வலி, இப்படி நிறைய பேர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை மறுத்தாங்க. இன்றைக்கு என்ன நிலைமை? இன்றைக்கு ரன்னிங் நோஸு, கோல்டு, காஃபு, கடுமையான உடல் சோர்வு, உடல் வலி, டயர்டு, காய்ச்சல், இந்த சிம்டமோட தமிழகத்துல நிறைய பேர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகுறாங்க. என்ன காரணத்தினால இந்த காய்ச்சல் வருது? இது வைரஸ் காய்ச்சலா, இல்ல பாக்டீரியா காய்ச்சலா, இல்ல டெங்குவா, மலேரியாவா, சிக்கன் குனியாவா, இல்ல டைஃபாய்டா, இல்ல குறைந்த பகுதியில் என்னென்ன காய்ச்சல்ன்றத விளக்கணும். ஆனா என்னன்றத டிரான்ஸ்பரண்டா வெளிப்படையாக இந்த அரசு சொல்ல வேண்டும் என்பதை ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் பலமுறை அறிவித்திருக்கிறாரு. அவர் வழியில இப்ப நானும் இந்த கருத்து, நீங்க சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். பதட்டப்படுத்த வேணாம், யாரையும் பதட்டப்படுத்தாதீங்க, யாரையும் பயமுறுத்த வேணாம். ஆனா டெஸ்ட் பண்ணி இது என்ன காய்ச்சல் என்பதை சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு, பொது சுகாதாரத்துறைக்கு இருக்கிறது. சாதாரண காய்ச்சல் 3 நாள்ல சரியாருன்னு சொல்லி என்று அரசு சொல்வது ஏற்புடையது அல்ல. கடுமையான உடல் வலியால் பாதிக்கப்படுறாங்க. போஸ்ட் வைரல் மயாலஜியா இருக்கு, போஸ்ட் வைரல் ஆர்த்ராலஜியா இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.